ஓம் சாந்தி. 9/2/2024 அக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தியன்று நீங்கள் மிகவும் கோலாகலமாக நிராகார் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை அனைவருக்கும் கூறுங்கள். சிவ ஜெயந்தி நாளில் மிகவும் கோலாகலமாக நிராகார் தந்தையினுடைய வாழ்க்கை வரலாறை அனைவருக்கும் கூறுங்கள். இந்த சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றதாகும். கேள்வி: பிராமணர்களாகிய உங்களின் உண்மையான தீபாவளி என்பது எப்போது மற்றும் எப்படி? பிராமண குழந்தைகளுக்கு உண்மையான தீபாவளி என்பது எப்போது மற்றும் எப்படி? அழகான பதில் உண்மையில் சிவ ஜெயந்தி தான் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான தீபாவளி ஆகும். ஏனென்றால் சிவபாபா ஆத்மாக்களாகிய உங்களுடைய தீபத்தை ஏற்றுகிறார். ஒவ்வொரு வீட்டு தீபமும் எரிகிறது என்றால் ஆத்மா தீபம் எரிகிறது. அவர்கள் ஸ்தூல தீபத்தை ஏற்றுகிறார்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான தீபம் சிவபாபா வருவதனால்தான் எரிகிறது. ஆகவே நீங்கள் மிகவும் கோலாகலமாக சிவ ஜெயந்தியை கொண்டாடுங்கள். ஓம் சாந்தி. இப்போது 2024 நீங்கள் 88வது ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள் என்றால் பிறந்து 88 வருடங்கள் ஆகிவிட்டது. பிறந்த நாள் அனைவருக்கும் நினைவில் இருக்கிறது. இந்த நாள் இவர் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தார். இப்போது நீங்கள் சிவபாபாவிற்கு 88வது ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள். இவரோ நிராகாரர். இவருடைய ஜெயந்தி எப்படி நடைபெறும்? பெரிய பெரிய மனிதர்களுக்கு அழைப்பிதழ்கள் போகிறது. எப்படி ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் என யாராவது கேட்கிறார்களா? அவர் எப்போது எப்படி பிறந்தார்? பிறகு அவருடைய சரீரத்திற்கு என்ன பெயர் வைத்தீர்கள்? இப்படியெல்லாம் அதாவது ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறாரு. அதனால்தான் கல்லு புத்தியுடையவர்களாக இருப்பதால் ஒருபோதும் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பதே இல்லை. அவர் எப்போ பிறந்தார், அவருடைய சரீரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு யாருமே கேட்கறதில்ல. நீங்கள் அவர்களுக்கு அவர் நிராகாரர், அவருடைய பெயர் சிவன் என தெரிவிக்கலாம். சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றால் நிச்சயமாக சிவனின் மகிமையைத்தான் செய்வார்கள். காந்தி ஜெயந்தி அன்று காந்தியின் மகிமையை செய்வார்கள். வேறு எதுவும் நினைவில் இல்லை. இப்போது நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய மகிமைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லது வாழ்க்கை சரித்திரமும் இருக்கும். நீங்கள் அந்த நாள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுங்கள். சிவ ஜெயந்தி எப்படி ஆரம்பமாகியது என்று யாரும் கேட்பதில்லை என்று பாபா கூறுகிறார். அதை பற்றி எந்த வர்ணனையும் இல்லை. அவருடைய மகிமைகளோ அளவு கடந்தது. பாபா சொல்கிறார், உங்களிடம் அநேகர் வருகிறார்கள், இது சரியே என கூறுகிறார்கள். அவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய வாரிசாவோம். ஆம் ஆம் என்கிறார்கள். மிகவும் பிரபாவம் அடைந்து விட்டனர் என குழந்தைகள் கூட எழுதுகிறார்கள். பிறகு வந்தவர்கள், இப்படியெல்லாம் சொன்னவர்கள் வெளியில் சென்றதும் முடிந்தது. அவ்வளவுதான், இறந்து போகின்றனர். பிறகு அவர்கள் வருவதே இல்லை என்றால் என்னவாகும்? கடைசியில் வந்து புத்துணர்வு அடைவார்கள் அல்லது பிரஜையில் வருவார்கள். பாபா சொல்கிறார், ராமரின் கோவிலுக்கு சென்றால் ராமரின் வாழ்க்கை கதையை கூறுவார்கள்.
இப்போது நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்க முயற்சி செய்கிறீர்கள். ஹிந்து தர்மத்தை யாரும் ஸ்தாபனை செய்யவில்லை. மற்றபடி ஹிந்து என்று தர்மம் ஏதும் கிடையாது. இதை நேரடியாக கூறினால் கொந்தளிப்பார்கள்.